வழக்கமாக ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்து ஓரளவுக்கு சுமாராக போகுது அப்படின்னா அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெரிய நஷ்டமாக இருக்கும். ஸோ படம் போட்ட ப்ரொடியூசருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டரு ஓனருக்கு எல்லாருக்குமே பெரிய லாஸாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட படங்களை ஒருத்தர் கோடிக்கணக்கில் பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஸோ கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தெலுங்கில், தமிழ்லலாம் அந்தளவுக்கு சரியாக போகாத திரைப்படங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான். ஸோ ஹிட்டான படங்களுமே அவங்க பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக வந்து ஃப்ளாப்பான திரைப்படங்களை டப்பிங் பண்ணி, ஹிந்தியில் டப்பிங் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பயங்கர கோடிக்கணக்கில் வந்து பயங்கரமாக கலெக்ஷன் தருது, அவங்களுக்கு சம்பாரிச்சு தருது. சரி, ஆமாம், யூடியூப் வியூவை வச்சு நீ எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாப் 8 ஒவ்வொரு 8லேருந்து டாப் 1 வரையும் நம்ம இந்த வீடியோ வந்து தரவரிசைப்படுத்தி அது எவ்வளோ வியூ போயிருக்கு, அது எவ்வளோ வந்து சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அவர்களோட லைஃப்லேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு மொக்க படத்தில் நான் நடிச்சிருக்க வேணான்னு அவரே நடிச்சிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொக்க படம். இந்த படம் வந்து தேட்டரில் 1 நாள் 2 நாள் கூட ஓடல. அதுக்கப்புறம் ஓடிடியில் கூட யாருமே இதை கண்டிக்கலை. கார்த்தியோட தீவிரமான ரசிகர்கள் கூட இந்த படத்தை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொக்க படம் தேவ். கேட்கவே ரொம்ப பழசா இருக்குடா. ஓஹோ, அப்ப நீ ஏதாவது புதுசா கேளு. ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன், அக்செப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப்பு. இந்த படம் வந்து ஹிந்தியில் டப்பிங் பண்ணி விட்டு 117 மில்லியன் வியூ வாங்கியிருக்காங்க. இந்த படத்தோட இந்த வியூவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு பண்ணி அதுக்கு எவ்வளோ கோடி வந்திருக்கோம், எவ்வளோ காசு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா 4.73 கோடி வந்திருக்கு. இந்த வியூக்கு இவ்வளோதான் காசு வரும், நீ எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு தான். அந்த கணக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ வியூ வந்தால் இவ்வளோ வந்து இதில் வந்து காசு வரும், ரெவென்யூ வரும் அப்படின்னு நீ எப்படி சொல்கிற, என்ன கணக்கில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஸோ வந்து அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்குமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து மில்லியன் வியூஸ் தான் வந்து தாண்டி போயிருக்கு. ஸோ அதனால் மில்லியனை வந்து நம்ம காமனாக வச்சுக்கலாம். 1000, 10,000. ஸோ 1 மில்லியன் வியூக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து என்ட்ரு கொடுத்துடலாம். 1 மில்லியன் வியூக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் இங்கே அப்டேட் ஆகிடும். இது வந்து 5.40 USD அப்படிங்கிறத நான் வந்து இங்கே காமனாக கொடுத்துருக்கேன். இது சிபிஎம் வந்து கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவுக்குமே வந்து அதையே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த சிபிஎம்னா என்ன, இது எதுக்கு வந்து நீ கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஸோ என்னோட சேனல் இது என்னோட சேனலில் வந்து 1.30 இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எனக்கே 1.30 இருக்குது அப்படின்னா அவங்க சேனலுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். 5.40 இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த 1.30ங்கிறது என் சேனலில் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஒரு 6 நிமிஷம், 8 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம், ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கோல்டு மைன் அப்படிங்கிற சேனல் வந்து எல்லாமே வந்து 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், 1.25 மணி நேரம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஹவர்ஸ் கணக்கில் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் அப்படிங்கிறது 80%, 70% கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட அதிகமாக தான் இருக்கும். இந்த சிபிஎம் அப்படிங்கிறது நான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் வியூக்கு வந்து அவங்களுக்கு வந்து $5,400 வருது. ஸோ $5,400 வருது அப்படின்னா இந்த 117 மில்லியன் வியூக்கு எவ்வளோ வரும்? ஸோ நம்ம 1 மில்லியனுக்கு தான் இந்த 5,400 அப்படிங்கிறத இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் 117ன்னு போட்டால் போதும். 117 மில்லியன் வியூக்கு வந்து $5,400 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,31,800 வருது. ஸோ இன்னைக்கு யூஎஸ் டாலரோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $79 கிட்ட வந்திருக்கு. ஆனால் நம்ம 75னே போடலாம். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி கூட போட்டிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இல்லை ஏதாவது டேக்ஸ் கீஸ் ஏதாவது வந்து ஒரு 2%, 1% அந்த மாதிரி பிடிப்பாங்க. இல்லை ஏதாவது அது மாதிரி ஏதாவது ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம 75னே போடலாம். 75 போட்டு இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 4,73,85,000. ஸோ இதை தான் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தேன். தேவ் படத்தோட கலெக்ஷன் வந்து 4.73 crore. ஸோ இந்த 4,73,000 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான கணக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 5.40 தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கு மேலே கூட வந்திருக்கலாம். இந்த வீடியோவுக்கு வந்து 6 கோடி, 8 கோடி, 9 கோடி கூட சம்பாதிச்சுக்கலாம். இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறதுலே வந்து பாசிபிள் என்ன இருக்குது, ஒருவேளை குறைஞ்சதுன்னா கூட எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை தான் வந்து எல்லா படத்தோட வியூக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அடுத்த வீடியோவுக்கு, அடுத்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் வாழ்க்கையிலே பயங்கரமாக ட்ரால் மெட்டீரியலாக அவர் மாறினதுக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விவேகம் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். இந்த படம் வந்து 132 மில்லியன் வியூ வாங்கியிருக்கு ஹிந்தியில் டப் பண்ணி. ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த கணக்குப்படி பார்த்தா இந்த படம் வந்து 5.34 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் 5.34 அப்படின்னே சொல்லலாம். 5.34 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு விவேகம் படம் ஹிந்தி டப்பிங்கில். அதுக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்த பிடிக்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அஜித்குமார் வாழ்க்கையிலே ட்ரால் மெட்டீரியலாக மாறின படம் வந்து விவேகம் அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரியே தளபதி விஜய் அவர்களோட வாழ்க்கையிலே வந்து பயங்கர ட்ரால் மெட்டீரியலாக மாறின படம் தான் புலி. ஸோ இந்த படத்தோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 மில்லியன் வியூஸு, 5.55 கோடி வந்து இதோட வசூல். ஸோ நான் சொன்ன அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து பயங்கரமாக நம்ம கலாய்ச்சி தள்ளுற படத்தெல்லாம் இங்கே ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிக்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லே ஹிட்டான ஒரு படம் தான். ஸோ வந்து மாறி. அப்புறம் சாருக்கு இங்க என்ன வேலை? ரவுடித்தனம் இருக்கிற இடத்துல தானே போலீஸ்க்கு வேலை. இந்த படத்தோட வியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 மில்லியன் வியூவு. இதோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6.60 கோடி. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிக்க போகிற படம் தான் வந்து இரும்பு திரை. பொறுத்த வரைக்கும் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பராக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படம் இங்கேயுமே ஹிட்டு தான். ஆனால் இந்த படம் இவ்வளோ வியூ 177 மில்லியன் வியூ வாங்குற அளவுக்கு வந்து அங்கே அந்தளவுக்கு இந்த படத்தெல்லாம் ரசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஷாக்காக இருந்தது. ஸோ இந்த படத்தோட வியூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 மில்லியன் வியூ. ஸோ நம்ம கணக்கு பண்ணபடி இந்த படத்துக்கு வந்து வசூல் வந்து கலெக்ஷன் இவங்க சம்பாதிச்சது வந்து 7.16 கோடி. அதாவது சொல்கிறதெல்லாம் கம்மி, இதுக்கு மேலே அதிகமாக கூட இருக்கலாம். எவ்வளோ கம்மியாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட எவ்வளோ வேணா இருக்கலாம், 9 கோடியாக இருக்கலாம், 10 கோடியாக கூட போகலாம். ஸோ நான் சொன்ன முன்னாடி அந்த கணக்குப்படி அதில் ரொம்ப லீஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிக்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே விஷால் நடித்த ஆக்ஷன் மூவி. இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். சுந்தர் சி டைரக்ட் பண்ண ஆக்ஷன் படம் தான் வந்து இங்கே வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. 197 மில்லியன் வியூஸ், கிட்டத்தட்ட 200 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. இதோட கலெக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணபடி 8 கோடி வருது. அதாவது விஷால் வந்து அவருக்கு வந்து ஏதோ மார்க்கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லத்தியில் போய் பயங்கரமாக அடி வாங்கி என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் நீங்கள் அடிலாம் வாங்க வேணாம் சார், இந்த மாதிரி படமாக எடுத்து ஊட்டி ஹிந்தியில் பண்ணுங்க சார், இவங்க கிடக்குறாங்க சார் தமிழில், ஹிந்தியில் பாருங்கள் சார், எப்படிலாம் உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நான் சார் ஐடியா இல்லாமல் இருக்கீங்களே சார். அதுக்கு அடுத்ததான் வந்து 2வது இடம் இந்த லிஸ்ட்டில் பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா. 225 மில்லியன் வியூஸு. இதோட இந்த வசூல் கணக்கு, அதாவது இந்த வியூக்கு வந்து ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.1 crore. அதுக்கு அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நானே வந்து இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம் இவ்வளோ வியூ வாங்கியிருக்குமா, ஒரு தமிழ் படம், அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் போய் அங்கே ஹிந்தியில் எல்லாருமே ரசிச்சிருக்காங்களா, அதுவும் இவ்வளோ வியூ வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன ஷாக்காக வச்ச படம் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து ஜோதிகா அவர்கள் நடித்த ராட்சசி. கல்வியில் 50% இடம் இவங்களுக்கு ஒதுக்குனாலே வறுமை கோட்டை போக்கலாம். ஆனால் அரசாங்கம் யாரோட வறுமையை போக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்துக்கு வியூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273 மில்லியன் வியூஸு. இதோட இந்த கணக்குப்படி பார்த்தா 11.9 கோடி 10 கோடி கிட்ட வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம். அதாவது இவங்க இந்த படத்தை ராட்சசி படத்தை டைரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு டைரக்ஷன் பண்ணி டைரெக்டாக ரிலீஸ் பண்ண அந்த ப்ரொடியூசருக்கே இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ வந்து ராட்சசி வந்து இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த இது எல்லாமே வியூவும் அதோட
வசூல் என்னவோ அதோட ரெவென்யூ என்ன வந்திருக்குமோ அதை வச்சு தான் வந்து இந்த ஆர்டரை நான் வந்து இது பண்ணியிருந்தேன். மற்றபடி இது வந்து எது நல்ல படம் எது மொக்க படம் அப்படிங்கிற லிஸ்ட்டு கிடையாது. இந்த லிஸ்ட்டில் இந்த 8 படத்தில் நீங்கள் எதை பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வியூவா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.